ஒரு மன்னன் ஒரு பருந்தை செல்ல பிராணியாக வளர்த்துட்டு வந்தார். கொடுங்கோல் மன்னனான அவன் போருக்கு சென்றாலும் அந்த பருந்தும் கூட போகும். ஒரு நாள் வேட்டைக்கு போகிறாரு மன்னன். கூடவே பருந்தும் கம்பீரமாக மன்னனோட போகுது. அப்போ விலங்குகள் எங்கே இருக்குதுன்னு பருந்து பார்த்துட்டு வந்து சொல்ல சொல்ல அவர்களும் வேட்டையாடுறாங்க. ரொம்ப நேரம் ஆன உடனே மன்னரும் பருந்தும் மட்டும் காட்டில் தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ மன்னருக்கு சரியான தாகம். அங்கே பக்கத்தில் ஒரு பாறையில் நீர் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கதை பார்க்குறாரு. சரி, அதை பருகலாம்னு முதல்ல பருக போகிறாரு. அப்போது கழுகு தட்டி விட்டுருது. திருப்பி 2ஆம் முறையாகவும் பருக போகிறாரு. அப்பவும் பருந்து தட்டி விட்டுருது. இவருக்கு கோபம் வந்துருச்சு. 3ஆவது முறையாகவும் பருக போகிறாரு. அப்பவும் தட்டி விட்ட உடனே அந்த கழுகை ஒரே வெட்டு வெட்டிடுறாரு. இறந்து போச்சு. சரி, இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறாரு. அப்போ தான் தெரியுது அங்கே ஒரு பாம்பு செத்து கிடக்குதுன்னு. விஷம் கலந்த இந்த தண்ணியை நம்ம பருகக்கூடாதுன்னு நினச்சி தான் பருந்து நம்மளை தட்டி தட்டி விட்டுருக்குன்னு ரொம்ப மனம் வருந்துறாரு. மன பாரத்தோட அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே அந்த பருந்துக்கு ஒரு தங்கத்தில் சிலை வைக்கிறாரு. அதோட ரெக்கையில் ஒரு பக்கம் எழுதுறாரு, கோபத்தில் செய்யும் எல்லா செயல்களும் துயரத்தையே தருகின்றன. இன்னொரு ரெக்கையில் எழுதுறாரு, உன்னோட உண்மையான நண்பன் உனக்கு பிடிக்காத செயலை செய்தாலும் அது உன் நன்மைக்கே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.